அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 21/5/2026 வியாழக்கிழமை, பூசம் நட்சத்திரம். ஜோதிட பலனறிய கிரகங்களின் சஞ்சாரம், நட்சத்திரங்களின் இருப்பு, அதன் அமைப்பு இவை மட்டும் போதாது. சற்று மனோ தத்துவத்தையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதையும் புகுத்தித்தான் பலனறிய முடியும். எப்படி? ஒரு விளக்கம். 1-10 அதிபதிகள், லக்கணம் கர்மஸ்தானம் இணைந்து நல்ல ஆதிபத்திய இடத்தில் இருந்து திரிகோணம் ஏறி சனி பலம் பெற்று பார்க்க நற்குணமும் தொழிலில் மேன்மையும் ஏற்படும். இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு விதி. இப்போது கிரகங்கள் ரீதியில் மட்டுமல்லாமல் மனோதத்துவ ரீதியும் பார்க்க வேண்டும் என்று சொன்னேனே, அதற்கு உண்டான விளக்கத்தை பார்ப்போம். 1-10 அதிபதிகள். 1 என்றால் லக்கணம், அந்த ஜாதகர். 10ஆம் இடம் அவர் புரியும் தொழில். இந்த இரண்டும் இணைந்து நல்ல இடத்தில், அதுவும் திரிகோணமாக இருந்து இருக்க, பலம் பெற்ற சனி பார்க்க. பலம் பெற்ற என்று சொன்னால் ஆட்சி, உச்சம் அல்லது நல்லோர் நட்சத்திரம் பெற்ற சனி பார்க்க நற்குணமும் செல்வ வளமும் உண்டு. எப்படி? 1-10 அவர் அவருடைய தொழில் ஸ்தானாதிபதி திரிகோணம் ஏற. கேந்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசத்தை பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன் உங்களுக்கு. கடும் உழைப்பினால் சாதிக்கக்கூடியது கேந்திரம். ஏற்கனவே அந்த குடுப்பினையை பெற்று வந்தது திரிகோணம். ஆக 1-10 குடையவன் திரிகோணத்தில் இருந்தால் அவனுக்கு விதிக்கப்பட்ட விதி நல்லபடியாக இருக்கிறது. நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என்று இருக்கிறது. மேலும் நன்னிலை பெற்ற சனி பலம் பெற்று பார்க்க. சனியின் இயல்பு எல்லா கிரகங்களுக்குமே 2 இயல்பு. ஒரு பக்கம் நேர்மறை, இன்னொரு பக்கம் எதிர்மறை. சனியின் எதிர்மறை என்ன? திருட்டு, வஞ்சகம், பொய், புரட்டு, அருவருக்கத்தக்க நிலை, சுத்தமற்ற ஒரு தன்மை, பொய், இதெல்லாம் உண்டு. நேர்மறை எது? நேர்மை, சத்தியம், தியாகம். இந்த குணங்களுக்கும் அவன்தான் அதிபதி. நாணயத்தின் இரு பக்கம் போல் சனியின் ஒரு பக்கம் அப்படி என்றால் இன்னொரு பக்கம் இப்படி. எல்லா கிரகங்களுக்கும் இதே போல்தான் தன்மை. புத்திசாலியான புதன் நேர்மறை என்றால் புலவன், எதிர்மறை என்றால் புழுகன், பொய் பேசுவான். ஆக எல்லா கிரகங்களுக்கும் உள்ள தன்மை தான் இது. இங்கே பலம் வாய்ந்த சனி பார்க்க அவன் நியாயமாக மனசாட்சிக்கு பயந்து நேர்மையாக தொழில் செய்து புகழும் செல்வமும் பெறுவான். இங்கே சனி பார்க்கிறான் என்று சொன்ன உடனே நாம் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நன்னிலை பெற்ற சனி பார்க்க, அந்த இடத்தை கொஞ்சம் சற்று அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நன்னிலை பெற்ற சனி பார்த்தால் நேர்மறை எண்ணம், சனியின் நேர்மறை எண்ணம். இதுதான் மனோதத்துவ ரீதியிலும் பார்க்க வேண்டும் என்பதற்கு அத்தாட்சி. இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். மகம், உத்திரம், விசாகம், கேட்டை, உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, அஸ்வினி,
கிருத்திகை, மிருகசீரிடம், புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள். நல்லபடியாக உங்கள் புத்திசாலித்தனம் வேலை செய்கிறது. நல்லபடியாக அதனால் தொழில் மேன்மை அடைகிறது, வெற்றியை கொடுக்கிறது. நல்லபடியாக நடப்பதால் லாபமும் கிடைக்கிறது. இத்தனையும் ஒருங்கே நடக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, எது போன்ற வகையில் முயற்சி செய்தால் சிறந்த நன்மை கிடைக்கும் என்று ஆராய்ந்து அறிந்து அதன் வழி சென்று நீண்ட நாட்களுக்கு ஒளி வீசும் அளவுக்கு ஒரு புகழினை பெறுவீர்கள். செயலில் வெற்றி, புகழும் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி போதுமான மதிப்பு மற்றும் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. மதியத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பாரா இடத்தில் இருந்தும் அங்கீகாரம் கிடைக்கும். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு, உங்கள் மீது அவர்கள் அதாவது சிலர் நம்பிக்கை வைப்பார்கள். அதனால் சில நன்மைகள் நடக்கும். மறுபாதி அவர்கள் நம்பிக்கை இழப்பார்கள். உங்களை கைவிட்டுவிடவும் கூடும். கவனம். சிம்ம ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி எதிர்பாரா சச்சரவுகள், சண்டைகள். மறுபாதி அது தானே சரியாகி சமாதானம் ஆகும். மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும் மதியத்திற்கு பிறகு. கன்னிராசி அன்பர்களே, எந்த பாரம் குறைந்தால் நம்முடைய பயணம் எளிதாகும் என்பதை அறிந்து அந்த பளுவை அகற்றி நீங்கள் வெற்றியடையும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது திறமை மற்றும் நேர்மை இந்த இரண்டையும் இணைத்து ஒரு காரியம் செய்து அந்த காரியத்தில் வெற்றி. விருச்சிக ராசி அன்பர்களே, எந்த செயல் தர்மம் மிகுந்த செயல் என்று அதை எடுத்து அது நல்லபடியாக நடப்பதற்காக கடும் முயற்சி செய்து உங்கள் திறமையை காட்டி வெற்றி பெறுவதாக காட்டுகிறது. நல்லதோர் விஷயத்தில் ஈடுபட்டு அதில் வெற்றி. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும் மற்றவர் கண்களுக்கு சற்று மாறுபட்டு நடப்பதாக காட்டும். அப்படியே தான் சில நடக்கும். ஆனாலும் ஒரு பெருத்த நன்மையை கருதி நீங்கள் செயல்படுவதாக இருக்கும். அந்த செயல் நல்லபடியாக முடியும். நல்ல நாள்.
மகர ராசி அன்பர்களே, நட்பு இறுகும் அல்லது வளரும் நாள். உங்களுடைய இனிமையான தன்மையான பேச்சால் ஒரு உறவு இறுக்கமாகும் அல்லது வளரும் நல்ல நாள். உறவு வளரும் நாள். கும்பராசி அன்பர்களே, வெற்றி உண்டு. இந்த வெற்றி நிறைந்த வருவாயை பெற்று அல்ல, எதுபோல துன்பம் நாளைய தினம் வரக்கூடும் என்பதை முன்கூட்டியே அறிந்து அதை களைவதில் காணப்படும் வெற்றி. மீனராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. வறியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை என்றார் வள்ளுவர். அதுபோல தேவைப்பட்ட ஒருவருக்கு அவருக்கு தேவைப்படும் ஒரு உதவியை நீங்கள் செய்து புகழ் பெறுவீர்கள். நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.